இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அக்காமடம் பகுதியைச் சேர்ந்த 41 மீனவர்கள் இலங்கையிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தனர். சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்களை வரவேற்று தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனங்களில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த 35 மீனவர்கள் 3 விசைப்படகுகளில் கடந்த ஆகஸ்ட் மாதம் கடலில் மீன்பிடிக்க சென்றனர். ஆகஸ்ட் 9ஆம் தேதி அதிகாலை இவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடலோர காவல் ரோந்து கப்பல் வந்து தமிழக மீனவர்களின் 3 விசைப்படகுகளையும் சுற்றி வளைத்து பிடித்தனர். அதோடு மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டி 35 மீனவர்களையும் கைது செய்து அவர்களின் 3 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து இலங்கைக்கு கொண்டு சென்றனர். அதன் பின்பு இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 8ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் அக்காமடத்தை சார்ந்த 6 மீனவர்கள் விசைப்படகு ஒன்றில் சென்று கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது இலங்கை கடலோர ரோந்து கப்பல் வந்து இந்த விசைப்படகையும் சுற்றி வளைத்து 6 மீனவர்களையும் கைது செய்து விசைப்படகையும் பறிமுதல் செய்து இலங்கைக்கு கொண்டு சென்றனர். அங்கு இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களையும் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதங்கள் எழுதினார். இதற்கிடையே இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் இலங்கை அரசு அதிகாரியிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இலங்கை நீதிமன்றம் தமிழக மீனவர்கள் 41 பேரையும் விடுதலை செய்து இந்திய தூதரக அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்திய தூதரக அதிகாரிகள் 41 மீனவர்களையும் தங்களுடைய பராமரிப்பில் வைத்துக் கொண்டு அவர்களை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். இந்த மீனவர்களுக்கு பாஸ்போர்ட்டுகள் இல்லாததால் இவர்கள் விமானம் மூலம் இந்தியா திரும்புவதற்கு வசதியாக 41 மீனவர்களுக்கும் எமர்ஜென்சி சர்டிபிகேட்டுகளை இந்திய தூதரக அதிகாரிகள் வழங்கினர். அதோடு 41 மீனவர்களுக்கும் விமான டிக்கெட்டுகள் ஏற்பாடுகளையும் தூதரக அதிகாரிகள் செய்தனர். இந்நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு இலங்கை தலைநகர் கொழும்புவிலிருந்து சென்னைக்கு வரும் ஏர் இந்தியா பயணிகள் விமானத்தில் 41 மீனவர்களும் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்களை வரவேற்றனர். அதன் பின்பு தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட வாகனங்கள் மூலம் மீனவர்கள் 41 பேரும் அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.